இயேசுவின் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஒன்றாய் செயல்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 12 வசனம் 26. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். And whether one member suffer, all the members suffer with it. Or one member be honored, all the members rejoice with it. 1 Corinthians chapter 12 verse 26. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்ம சரீரத்தில் ஒரு அவயவம் பாடுபட்டால், அதாவது நம்ம பாடி பார்ட்ஸ்ல ஒன்னு பிரச்சனைக்கு உள்ளா போச்சுன்னா எல்லாம் சேர்ந்து மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து பாடுபடும். அதை போல் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லாம் சேர்ந்து அதோட சேர்ந்து மகிமைப்படும், சந்தோஷப்படும் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றோம், ஆனால் ஒன்றாய் செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல நம்ம கால் மோதிருது. இம்மிடியட்டா நம்ம கண்ணு அதை குனிஞ்சு பார்த்து, ஓ காலு மோதிருச்சா, பரவாயில்ல, லேசர் ரத்த வருதா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுமா? கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோதின உடனே இம்மிடியட்டா ஐயோ அம்மான்னு முதல்ல அலறுவோம். இம்மிடியட்டா உட்கார்ந்து நம்ம கை அப்படியே டைட்டா அந்த இடத்த பிடிக்கும். அடுத்தது கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வடியும், கண்ணீரா விடுவோம். இதுதான் நடக்கும். இதைத்தான் அவர் சொல்றாரு, ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லாம் சேர்ந்து கூட பாடுபடும் அப்படின்னு. இன்னொரு காரியம், நம்ம ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறோம், நம்ம கால் தான் ரன்னிங் ரேஸ்ல ஓடும். நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறோம் அப்படின்னா மெடலை போடுறப்போ நம்ம என் கால் தான் ஓடிச்சு, ஸோ கழுத்துல போட வேண்டாம், என் காலில் போட்டுருங்கன்னு சொல்லுவோமா? கிடையாது. மாறாக கழுத்துல மெடலை வாங்கிப்போம், அப்படியே 302 பல்லும் தெரியும், அந்த அளவுக்கு சந்தோஷமா சிரிப்போம். இன்னும் கையெல்லாம் அவங்க கிளாப் பண்றது, அவங்க ஹானர் பண்றதெல்லாம் கையை தூக்கி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். சோ ஒரு அவயவத்திற்கு மகிமை கிடைத்தால் அதை எல்லா மகிமையும் எல்லா அவயவங்களும் சேர்ந்து அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏன் அப்படின்னா, அவயவங்கள் தனியா இருந்தாலும், நம்ம பாடியில ஒவ்வொரு பார்ட்ஸ் தனியா இருந்தாலும் ஒரே சரீரம் அப்படின்ற காரியம் இருக்கு. இதை போல்தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளா இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படுறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நார்த் இந்தியால நடக்கிற பிரச்சனைகள், உளிர அடிகள், குறிப்பாக சமீப நாட்களில் உத்தரப்பிரதேசில நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். முதலாவது, எத்தனை பேருக்கு தெரியும் அது தெரியல. ரெண்டாவது, தெரிந்தவர்கள் என்ன பண்றோம்? ஏதோ டெய்லி நமக்கு வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு குரூப்ல அது ஷேர் பண்றாங்க, ஏதோ என் கண்ணு பாக்குது, கை அப்படியே அதை ஸ்வைப் பண்ணிட்டு போயிருது. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறேனா, அல்லது உத்தரவாதம் எடுத்து அதுக்காக ஜெபம் பண்றேன்னா? என கண்மானவர்களே, நாம ஒரே சரீரமா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் கண் அந்த நியூஸ வாசித்த உடனே அது மூளையில போய் இருதயத்துல ஒரு பெரிய வேதனையை உண்டு பண்ணணும். இம்மிடியட்டா என் முழங்கால்கள் முடங்கி தேவனை நோக்கி நான் பார்க்கணும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ங்க, அவங்களுக்கு இல்ல எங்களுக்கு உதவி செய்ங்க. இதுதான் என்னுடைய வாயின் வார்த்தையா இருக்கணும். இதை செய்கிறோமா? ஆனா இன்னைக்கு அநேக நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? நம்ம என்ன பண்றோம், நம்மளை விடவும் ஒரு சபையோ ஒரு தனி மனிதனோ அதிகமாக வளர்ந்து விட்டால், அவங்களுக்கு மகிமை கிடைச்சா அது பொறாமையா தான் நிறைய பேர் கண்கள்ல வெளிப்படுது. இது இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் இருக்கக்கூடாது. இன்னும் ஒருத்தர் பாடுபடும் போது, ஒரு சபை துன்பத்திற்குள்ளாய் கடந்து போகும்போது, சில காரியங்கள் வேதனை தரும் மாதிரி அந்த இடத்துல நடக்கிறப்போ நாம அதை பார்த்து என்ன பண்றோம்? ஏதோ மூணாவது மனுஷன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில அந்த அடிபட்ட மனிதனை பார்த்துட்டு அந்த லேவியரும் ஆசாரியனும் கடந்து போன மாதிரி நாம இன்னைக்கு கடந்து போறோமா? அல்லது அந்த உதவி செய்தவனை போல நம்மால முடிந்த உதவியை செய்கிறோமா? அல்லது தேவனிடத்தில் அவர்களுக்காய் பரிந்து பேசுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதை நம்ம எப்ப செய்வோம் தெரியுமா?
எப்போ என்னுடைய இருதயத்தில் நான் தனியா இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாகிய சரீரத்தில் நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். ஒருத்தன் கண்ணை போல செயல்படுறான், நான் கையை போல செயல்படுகிறேன், இன்னொருத்தன் கால் மாதிரி கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் செயல்படுகிறோம் அப்படின்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ, எப்போ உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அப்போது ஒருவர் மற்றவர்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்களாய், ஒரு அவயவம் பாடுபடும் போது அதனோட சேர்ந்து பாடுபடுகிற அவயவமாய் நாம் இருப்போம். ஒன்றினுடைய மகிமையை மற்றவர்கள் கொண்டாடுவோம். அதற்கு மெயின் காரணம் நாம் கிறிஸ்துவோடு அவயவமாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இணைந்து ஒன்றாய் செயல்படுகிறவர்களாய் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உமது பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டு எங்களை உமது பிள்ளைகளாக ஒரே சரீரமாக இணைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் மற்றவர்களை எங்கள் சகோதர சகோதரிகளாய் பார்த்து தகப்பனே, ஒருவருக்காக மற்றவர்கள் திறப்பிலே நிற்க முடிந்த உதவியை செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, எந்த நேரத்திலும் நாங்க உம்முடைய ஒரே பிள்ளைகள் அப்படின்ற காரியத்தை நாங்க மறந்து போகாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.